எந்த லேர்னிங் டூல் பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா உயிர்மை. இப்போ பார்த்தீங்களா என் கையில் வந்து இத்தனை கார்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே என்ன கார்டு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. இது எல்லாமே இந்த கார்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்து உயிர்மை எழுத்து, அதாவது தமிழ் மொழியில் 247 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த எழுத்துக்கள் எல்லாமே இந்த அட்டையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக நீங்கள் பார்க்கலாம் இதில் பச்சை நிற வர்ணத்தில் இருக்கிற அட்டைகள் எல்லாமே வந்து உயிர் எழுத்துக்கள். அதன் பிறகு வந்து இந்த நீல அட்டைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள். அதன் பிறகு நீங்க ஒரு ஒரு வகையா பார்க்கலாம். ஒவ்வொரு வண்ணங்களும் வந்து எல்லா எழுத்துக்களும் அதுல வந்து இருக்கும். ஸோ மின்னுக்கும் இருக்கும் பின்னாடியும் இருக்கும். இப்போ வந்து இங்க குறில்னாக்கா பின்னாடி வந்து நெடில் இருக்கும். ஸோ உயிர் எழுத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா மின்னுக்கு உயிர் எழுத்து, பின்னாடியும் வந்து குறிலா தான் இருக்கும். இதுவும் வந்து மெய் எழுத்துக்கள்லயும் அப்படிதான் இருக்கும். மின்னுக்கும் பின்னாடி ஒரே எழுத்து இருக்கும். உயிர்மை எழுத்து தான் வந்து குறில் நெடில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரே காட்டுல வந்து குறில் நெடில் இருக்கும். இதுல எல்லாமே தனித்தனியா இருக்கும். ஸோ இந்த வர்ணங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வகைப்படுத்தி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு வர்ணங்கள் நீங்க வகைப்படுத்தி நீங்க மாணவர்களுக்கு எல்லாத்தையும் வீட்டை வந்து பிள்ளைகளுக்கு நீங்க எழுத்தின் அறிமுகத்தை தாராளமா நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். இதனை அடுத்து நீங்க அவங்க இண்டிவிஜுவலாவும் லேர்ன் பண்ணலாம், அல்லது அவங்க குழு முறையில கத்துக்க போறாங்க அந்த மாரினாக்கா தாராளமா மாணவர்கள் வந்து குழுவா அமர வைத்து அவங்களுக்கு இந்த விளையாட்டுகளை நீங்க தாராளமா வந்து கொடுக்கலாம் இந்த பயிற்சி. இதை தவிர்த்து நீங்க என்ன செய்யலாம்னாக்கா அவங்க வந்து அட்வான்ஸ் லெவல்ல வந்து போயிட்டாங்க, நல்லா படிக்கிறாங்க, எழுத்து அறிமுகம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த எழுத்துக்களை வைத்து அவங்களை வந்து சொற்களை நீங்க உருவாக்க சொல்லலாம். என்ன மாதிரியான சொற்கள், ஏன்னா இது எல்லா எழுத்துக்களும் இருக்கு. ஸோ மாணவர்கள் இந்த அட்டைகளை வச்சு சொற்களும் அவங்க வந்து தாராளமா வந்து உருவாக்கலாம். அடுத்தது எது குறியல் நெடில் அவங்க வகைப்படுத்த சொல்லலாம். மெய் எழுத்துக்கள் எது, உயிர்மை எழுத்துக்கள் எது, இந்த மாதிரி வகைப்படுத்தி அவங்க ஒரே ஒரு கார்டு தான், ஒரே ஒரு லேர்னிங் டூல் தான், ஆனால் பல வகையான நடவடிக்கைகள் இதன் வழி அவங்க தாராளமா செய்ய முடியும்.